அனைவருக்கும் வணக்கம். முப்படை உங்களை வரவேற்கிறது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிகே இம்பார்ட்டன்ட் 25 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா பார்த்துட்டே வந்துட்டே இருக்கீங்க. ஸோ எக்ஸாமும் பார்த்திங்கன்னா நெருங்கிட்டே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு படிக்கிறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ த 2023 மென்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப் இஸ் பிளேட் அட் டேஷ். ஓகேங்களா? 2023 ஆண்டு ஹாக்கி ஆடவர் உலகக்கோப்பை போட்டியானது எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ மென்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் நடந்தது. ஓகேங்களா? ஹாக்கி வேர்ல்டு கப்பு இங்கே இந்தியாவில் தான் நடந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்டு கப்பு எங்கே தான் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் நடந்தது. ஓகேங்களா? இந்த மென்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா எத்தனாவது எடிஷன் அப்படின்னா 15வது எடிஷன். எத்தனாவது எடிஷன்? 15வது எடிஷன். எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் நடந்தது. எங்கே நடந்தது? ஒடிசாவில் பார்த்திங்கன்னா நடந்தது. ஓகேங்களா? ஸோ ஒடிசாவில் புவனேஸ்வர் அண்டு ரூர்கேலா அப்படின்ற ஒரு 2 இடத்துல பார்த்திங்கன்னா நடந்தது. ஓகேங்களா? ஸோ பிர்சா முண்டா ஹாக்கி ஸ்டேடியம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலிங்கா ஹாக்கி ஸ்டேடியம் அப்படின்ற ஒரு 2 ஸ்டேடியத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த ஹாக்கி மேட்சஸ் பார்த்திங்கன்னா நடந்தது. ஓகேங்களா? ஸோ இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 டைப்பாக கொஸ்டின் கேட்கலாம். ஒன்று என்னென்னா, இந்த புவனேஸ்வரில் என்ன ஸ்டேடியம் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். என்னென்னா கலிங்கா ஹாக்கி ஸ்டேடியம். அதே மாதிரி ரூர்கேலாவில் பார்த்தீங்கன்னா என்ன ஹாக்கி ஸ்டேடியம் இருக்குன்னு கேட்கலாம். என்ன அப்படின்னா பிர்சா முண்டா ஹாக்கி ஸ்டேடியம் இருக்குது. அதே மாதிரி இது எத்தனாவது எடிஷன் கேட்கலாம். எத்தனாவது எடிஷனா? 15வது எடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 14வது எடிஷனும் பார்த்தீங்கன்னா 2018 ஒடிசாவில் தான் பார்த்தீங்கன்னா நடந்தது. ஓகேங்களா? இதில் யார் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னா ஜெர்மனி பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? செகண்ட் பிளேஸில் யார் வந்திருப்பாங்கன்னா பெல்ஜியம் வந்திருப்பாங்க. 3வது பிளேஸில் யார் இருப்பாங்க அப்படின்னா நெதர்லாந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த 2023 மென்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப்பை ஜெயிச்சவங்க யார் அப்படின்னா ஜெர்மனி. ஓகே, அப்போ 1வது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒடிசா. ஒடிசா எங்கே இருக்குது? இந்தியாவில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு பாம்பே. ஸோ நெக்ஸ்ட் 2வது கொஸ்டின் பாருங்கள். அண்டர் விச் ஸ்கீம் 5 crore LPG liquefied petroleum gas connections were provided to below poverty line families. ஓகேங்களா? எந்த திட்டத்தின் கீழ் 5 கோடி எல்பிஜி திரவ பெட்ரோலிய எரிவாயு வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஸோ குடும்பங்களுக்கு இணைப்புகள் வழங்கப்பட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படின்ற ஒரு திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் தான் பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு எல்பிஜி கேஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா எந்த வருஷம் வந்துச்சுன்னா 2016 வந்தது. ஓகேங்களா? அப்போ 2வது கொஸ்டின் கேன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. ஸோ நெக்ஸ்ட் 3வது. ஸோ வீர் கார்டியன் 2023 எக்ஸசைஸ் இஸ் கண்டக்டட் பிட்வீன் இந்தியா அண்டு டேஷ். ஓகேங்களா? ஸோ வீர் கார்டியன் எக்ஸசைஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கும் ஜப்பான் ஏர்ஃபோர்ஸுக்கும் நடந்த ஒரு அந்த திறன் மேம்பாட்டு, ஓகேங்களா, ஒரு கூட்டு பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய திறமைகளை அவங்களுக்கு அமைப்போம், அவங்களுடைய திறமைகளை நமக்கு பார்த்தீங்கன்னா பகிர்ந்து அளிப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா எங்கே நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே நடந்தது அப்படின்னா ஜப்பானில் நடந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் யாருக்கும் இடையில நடந்தது அப்படின்னா ஜப்பானுக்கு மட்டும் தான் நடந்தது. ஓகேங்களா? ஸோ அதனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீர் கார்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 3வது கேன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, ஜப்பான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 4வது. மேக் இன் இந்தியா ஸ்கீம் வாஸ் லான்ச்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த இயர் டேஷ். ஓகேங்களா? இந்தியாவில் உருவாக்குவோம் அப்படின்ற ஒரு திட்டத்தை நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருப்பார். ஸோ அவர் 2014 பார்த்தீங்கன்னா பதவியேற்றிருப்பார். ஓகேங்களா? அதே வருஷம் கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா ஸ்கீம். இந்த மேக் இன் இந்தியா ஸ்கீமில் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக நாடுகளை இங்கே அடைக்கிறார். இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி ப்ரொமோட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான எல்லா வசதிகளும் பார்த்தீங்கன்னா செய்து தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த திட்டம் தான் பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா திட்டம். ஸோ அது எந்த வருஷம் வந்தது? 2014 வந்தது. இது ஆல்ரெடி உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் எந்த வருஷம் வந்தது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எந்த வருஷம்? 2014. அப்போ 4வது கேன்சர் பார்த்தீங்கன்னா பாம்பே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 5வது. ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஃபைட்டர் பைலட் இன் த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்? ஓகேங்களா? இந்திய விமானப்படையின் முதல் பெண் போர் விமானி யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனி சதுர்வேதி அப்படின்றவங்க தான் பார்த்தீங்கன்னா ஸோ இந்திய விமானப்படையினுடைய முதல் பெண் போர் விமானியாக இருந்தாங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் நடந்த வீர் கார்டியன் 2023 உடைய அந்த கூட்டு இராணுவ பயிற்சிக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சார்பில் தலைமை தாங்கிய பெண்மணி யார் அப்படின்னா அவனி சதுர்வேதி தான். ஓகே, அப்போ 5வது கேன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, அவனி சதுர்வேதி. ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் ஆறாவது ஸ்வச் பாரத் மிஷன் வாஸ் லான்ச் இன் த இயர் டேஷ். ஓகேங்களா, தூய்மை இந்தியா திட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த வருஷம் அப்படின்னா வந்து ஸோ இதுக்கு முன்னாடியே கிளாஸில் சொல்லியிருப்போம். எந்த வருஷம்னா 2014 கொண்டு வந்திருப்பாங்க. யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா நரேந்திர மோடி கொண்டு வந்திருப்பார். ஸோ எந்த டேட்டில் கொண்டு வந்திருப்பார்னா அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அந்த டேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வந்திருப்பார். ஓகேங்களா, ஸோ காந்தியும் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் தான், நரேந்திர மோடியும் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா குஜராத் தான். ஸோ அதனால் காந்தி என்னெல்லாம் சொல்லிட்டு போனாரோ அது எல்லாமே குஜராத்தில் இருந்து பிஎம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி ஃபாலோ பண்ணுறாரு. ஓகேங்களா, அப்போ ஆறாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாம்பே 2014. ஸோ நெக்ஸ்ட் ஏழாவது த நேஷனல் யூத் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் த மெமரி ஆஃப் டேஷ். ஓகேங்களா, தேசிய இளைஞர் தினம் யாருடைய நினைவாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யாருடைய நினைவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சுவாமி விவேகானந்தர். ஸோ அவருடைய பிறந்த தினம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரி 12. ஓகேங்களா, ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு எழுச்சி ஊட்டுக்கின்ற சில வார்த்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் வாசகங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தத்துவங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிருக்காரு. ஓகேங்களா, ஸோ அவருடைய பிறந்தநாளை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து நேஷனல் யூத் டே வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா, சுவாமி விவேகானந்தர். ஓகேங்களா, ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் அவருடைய தினத்தை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வந்து நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் டே அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா, மாணவர் தினமாக அவருடைய பிறந்தநாளை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறோம். அவருடைய பிறந்தநாள் எப்போ அப்படின்றத கீழே என்ன பண்ணுங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ ஏழாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விவேகானந்தர். ஸோ நெக்ஸ்ட்டு எட்டாவது பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு பேங்க். ஓகேங்களா, என்ன பேங்க் அப்படின்னா நபார்டு பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் எய்ம்ஸ் அட் ப்ரொவைடிங் கிரெடிட் அண்ட் அதர் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் த ப்ரொமோஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் டேஷ் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேங்களா, ஸோ விவசாயம் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி. ஓகேங்களா, அதிலே தெளிவாக இருக்குது விவசாயம் மற்றும் கிராமப்புற வங்கி அப்படின்னா இவங்க கிராமப்புறத்துக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவாங்க, ரூரலுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து குறைந்த வட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கடன் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த பேங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா நபார்டு பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த வருஷம் உருவாச்சுன்னா 1982 வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருவாச்சு. இது கூட கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நபார்டு பேங்க் எப்போ உருவானது அப்படின்ட்டு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்போனா 1982 உருவானது. அப்போ எட்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே கிராமப்புறம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்பதாவது. ஸோ ஒன்பதாவது பாருங்கள், விச் ஸ்டேட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் லிவிங் ரூட் பிரிட்ஜஸ். ஓகேங்களா, வேர்பாலங்களுக்கு புகழ்பெற்ற மாநிலம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேகாலயா. ஓகேங்களா, இந்த மேகாலயாவில் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அந்த மரங்களினுடைய விடுதுகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த விடுதுகளிலே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரிட்ஜை வந்து கட்டியிருக்காங்க. ஓகேங்களா, அந்த பாலம் வேர் பாலமே அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவினுடைய அங்கீகாரம் பெற்றதாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கருதப்படுகிறது. ஓகே, ஸோ அது எங்கே இருக்குது, மேகாலயாவில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ 9வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே மேகாலயா. ஸோ நெக்ஸ்ட் 10வது பாருங்கள், an act to protect children from offences of sexual assault, sexual harassment and pornography and provide for establishment of special courts referred as dash. ஓகேங்களா, போக்சோ சட்டம் எப்போது வந்தது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, போக்சோ சட்டம் அப்படின்னா வந்து 12 வயதுக்கு கீழே ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி பாலியல் தீண்டல் இல்லைனா பார்த்தீங்கன்னா தவறான முறையில் அந்த குழந்தைகளை பயன்படுத்துகிறாங்கன்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வந்து போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யலாம். அந்த சட்டம் எப்போ வந்ததுன்னா 2012 வந்தது. ஓகேங்களா, அது போக்சோக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012. ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு சட்டம். ஓகேங்களா, ஸோ இதன்படி தப்பு செஞ்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடுமையான தண்டனைகள் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கொடுக்குறாங்க. அப்போ 10வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா போக்சோ 2012. நெக்ஸ்ட் 11வது, இந்தியாஸ் டீப்பஸ்ட் அண்டர்கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் இஸ் கம் அப் டேஷ் பிளேஸ். இந்தியாவின் மிக ஆழமான நிலத்தடி மெட்ரோ ரயில் நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பூனேயில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதே டீப்பஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து பூனே. அண்டர் கிரவுண்ட் வாட்டரில் இருக்குது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கொல்கத்தாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஹூக்லி ரிவரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ 11வது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாம்பே பூனே. ஸோ நெக்ஸ்ட் 12வது, there is no requirement to maintain any minimum balance in dash accounts. ஓகேங்களா, குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த கணக்குகளில் அப்படின்னா வந்து பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ டிமானிசேஷன் பண மதிப்பிழப்பை வந்து பார்த்திங்கன்னா நிறைய கருப்பு பணத்தை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸோ வெள்ளையாக மாற்றிருப்பாங்க, வெள்ளை பணமாக மாற்றிருப்பாங்க. இதில் அதிகபட்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 25,000 வரைக்கும் தான் வந்து உங்களால் என்ன பண்ண முடியும்னா வந்து ஸோ சேவ் பண்ணி வச்சுட்டு இருக்க முடியும். ஓகே, அப்போ 12வது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. நெக்ஸ்ட் 13வது, ஹூஸ் பர்த் ஆனிவர்சரி இஸ் ஆல்சோ
மார்க்ட் ஆஸ் பராக்ரம் திவாஸ் ஆர் கரேஜ் டே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, யாருடைய பிறந்த தினமானது பராக்ரம் திவாஸ் அல்லது துணிவு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. ஸோ யாருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, சுபாஷ் சந்திர போஸ் ஜனவரி 23, 1897 வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருப்பார். ஸோ இவருடைய பிறந்த நாளை நம்ம என்ன கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பராக்ரம் திவாஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறோம். ஓகேங்களா, ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததில் ஒரு முக்கிய பங்காக இருந்தார். ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1939 என்ன பண்ணியிருப்பார்னா வந்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அப்படின்ட்டு ஒன்று ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனி போவார். ஜெர்மனியிலேருந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து சிங்கப்பூர் போவார். அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இராணுவத்தை மோகன் சிங் அப்படின்ற ஒரு உருவாகியிருப்பார். அந்த இந்திய தேசிய இராணுவத்திற்கு இவர் என்ன பண்ணியிருப்பார்னா வந்து தலைமை தாங்கியிருப்பார். கடைசி 1945 இவர் என்ன ஆகிறாரு அப்படின்னா வந்து தைவானில் ஏர்பிளைன் கிராஷால் இறந்துறாரு. ஓகேங்களா, விமான விபத்தில் இவர் என்ன ஆகிறாருன்னா வந்து இறந்துறார். அவருடைய பிறந்தநாளை தான் வந்து பார்த்தீங்கன்னா பராக்ரம் திவாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 13வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி சுபாஷ் சந்திர போஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 14வது இன் விச் இயர் வாஸ் ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஜ்கர் யோஜனா லான்ச்ட் இன் இந்தியா. ஓகேங்களா, ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஜ்கர் யோஜனா வந்து எந்த வருஷம் லான்ச் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1999 வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இளைஞர்கள் தங்களுடைய திறன் மேம்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிக்கணும், அதே மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது. இது யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா வந்து மத்திய அரசாங்கத்தால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உருவாக்கியிருப்பாங்க. அப்போ 14வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாம்பே 1999. So next 15வது which district in India has become the country's first constitutional literate district. அரசியலமைப்பு சார்ந்த எழுத்தறிவு பெற்ற இந்தியாவின் முதல் மாவட்டமாக மாறியுள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொல்லம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேரளாவில் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ அரசியலமைப்பில் பேசிக் ரூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கிற முதல் மாவட்டமாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொல்லம் தான் இருக்கும். ஓகேங்களா, அரசியலமைப்பு என்றால் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரியும், நம் நாட்டினுடைய அடிப்படை சட்ட உரிமைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா, அது அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சிருக்கிற எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக இருக்கிறது எது அப்படின்னா கேரளா. கேரளாவில் எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னா கொல்லம் டிஸ்ட்ரிக். இப்போ 15வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி. ஸோ நெக்ஸ்ட் 16வது அந்தோதய அன்ன யோஜனா வாஸ் லான்ச்ட் இன் விச் இயர். ஓகேங்களா, அந்தோதய அன்ன யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம். ஓகேங்களா, அந்தோதய அன்ன யோஜனானா ஒன்றும் கிடையாது, உணவு தானியங்களை வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்குறாங்க. ஓகேங்களா, குறைந்த விலையில் வழங்குறாங்க. ஓகேங்களா, ஃபுட் கிரெயின்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கொடுப்பாங்க. இப்போ நம்ம ரேஷன் கடையிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ இலவச அரிசி கொடுக்குறது இல்லையா, அந்த மாதிரி அந்தோதய அன்ன யோஜனா மத்திய அரசாங்க சார்பில் அந்த காலத்தில் உருவானது. எந்த வருஷம் உருவானது அப்படின்னா வந்து 2000வது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உருவாச்சு. அப்போ 16வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாம்பே 2000. ஸோ நெக்ஸ்ட் 17வது த ஆர்மி டே செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் டு ஹானர். ஓகேங்களா, ஸோ இராணுவ தினமானது யார் கௌரவம் அளிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. யாருக்கு அப்படின்னா வந்து கரியப்பா அப்படின்றவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இராணுவ தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 15ஆம் தேதி கொண்டாடுறாங்க. எப்போன்னா ஜனவரி 15 வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அந்த டேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1948 பட்சர் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர்கிட்ட இந்த கரியப்பா என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து தங்களுடைய இராணுவ இதை ஓகேங்களா அந்த பதவியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கியிருப்பார். யார்? கரியப்பா வாங்கியிருப்பார். ஓகேங்களா, அப்போ ஆர்மி டே ஜனவரி 15 யாருடைய நினைவுனா கரியப்பா நினைவு. இப்போ 17வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாம்பே. ஸோ நெக்ஸ்ட் 18வது நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அஷ்யூர்ஸ் ஹவு மெனி டேஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எவ்ரி இயர் டு எவ்ரி ரூரல் ஹவுஸ் ஹோல்டு. எத்தனை வருஷம், அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து 100 நாள். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது 100ன்றதை 150 மாற்றிட்டாங்க. ஓகேங்களா, இது கூட உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்கலாம். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை எத்தனை நாட்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 50 நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோ நாள்னா வந்து இப்போது 150, ஆனால் வந்து 2005 எவ்வளோ நாள்னு வந்துச்சு அப்படின்னா வந்து 100 நாள் வந்துச்சு. அப்போ 18வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி 100 days. So next 19வது The International Kite Festival 2023 was inaugurated in dash. ஓகேங்களா, 2023ஆம் ஆண்டு சர்வதேச காத்தாடி விழா எங்கே தொடங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. எங்கன்னா அகமதாபாத். அகமதாபாத் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து குஜராத்தில் இருக்குது. எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நரேந்திர மோடியோட ஊரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவிழாவும் நடந்தது. கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட நாடுகள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ பட்டம் இடுகின்ற நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காத்தாடி திருவிழாவில் என்ன பண்ணாங்கன்னா வந்து கலந்துக்கிட்டாங்க. ஓகே, அப்போ 19வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாம்பே அகமதாபாத்.
ஸோ நெக்ஸ்ட் 20வது பாருங்களேன். த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ரூவ்ட் த ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா இந்த இயர் டேஷ். ஓகேங்களா, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா டேஷ் ஆண்டு இந்திய அரசு ஒப்புதல் அளித்த ஆண்டாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2018 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து இதற்கு ஒப்புதல் கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் காப்பீடு திட்டமெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதாவது இன்சூரன்ஸ் ஸ்கீம் மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ நமக்கு எதனா உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த கலைஞர் காப்பீடு திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி அமௌண்ட் கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த ஸ்கீமுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 lakh வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஸோ காசு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அது எப்போ வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. எப்போன்னா 2018 வந்தது. அப்போ 20வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. ஸோ நெக்ஸ்ட் 21வது பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. இது வந்து ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டுருக்காங்க. The 17th edition of the Pravasi Bharat Divas convention was held at dash. ஓகேங்களா, பிரவாசிய பாரத திவாஸ். ஓகேங்களா, தமிழில் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 9ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டாடுறாங்க. ஓகேங்களா, ஸோ இங்கிருந்து வெளிநாட்டில் போயிட்டு ஒர்க் பண்ணுற இந்தியர்களுக்கு இந்தியாவின் சார்பாக நன்றி தெரிவிக்கிறதுக்காகவும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியனுடைய வளர்ச்சிக்காக அவங்க வெளிநாட்டில் சம்பாரிச்சு இந்தியாவில் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை கௌரவிக்கிறதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தினம் வந்து கொண்டாடுறாங்க. இது வந்து ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மகாத்மா காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சவுத் ஆப்பிரிக்கா போயிருப்பார். ஓகேங்களா, 1869 இந்தியாவில் பிறந்திருப்பார். 1893 வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா போயிடுவார். ஓகேங்களா, அங்கே ஒர்க்குக்காக போயிடுவார். அதற்கடுத்து 1915 ஜனவரி 9 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வருவார். அந்த தினத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினமாக கொண்டாடுறோம். ஸோ அதனுடைய 17வது எடிஷன் வந்து எங்கே நடந்ததுன்னு கேட்குறாங்க. எங்கே நடந்தது அப்படின்னா வந்து இந்தூரில் நடந்தது. இந்தூர் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா, அப்போது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் ஜனவரி 9. ஓகேங்களா, இந்த வருஷம் இந்தூரில் கொண்டாடினாங்க. இந்தூர் மத்திய பிரதேஷில் இருக்குது. அப்போ 21வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் 22வது த 108th ஆனுவல் செஷன் ஆஃப் இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ். ஓகேங்களா, இந்திய அறிவியல் மாநாட்டு அமைப்பின் 108வது ஆண்டு அமர்வானது எங்கே நடைபெற்றது? எங்கன்னா நாக்பூரில் நடைபெற்றது. நாக்பூர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. எங்கே இருக்குது? மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா, இந்த இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ சயின்டிஃபிக்காக இருக்கிற அதாவது அறிவியல் சார்ந்த அறிஞர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கூடி இந்தியாவினுடைய அறிவியல் வளர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து திட்டங்கள் திட்டத்துக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய 108வது அறிவியல் மாநாடு நாக்பூரில் நடந்திருக்கு. நாக்பூர் எங்கே இருக்குது? மகாராஷ்டிராவில் இருக்குது. அப்போ 22வது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி, நாக்பூர். So next 23வது according to which amendment act can sons, daughters and their mothers get an equal share of family property? ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சொத்து பேரனுக்கு இருக்கும், அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பையனுக்கு மட்டும் தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சட்டத்தை திருத்திருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டு பெண் பிள்ளைகளுக்கும் இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த தாய்மார்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்து வாரிசு திருத்த சட்டம். ஓகேங்களா, இந்து சக்சஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதன்படி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மகள்கள் தாய்க்கு குடும்ப சொத்துல வந்து பார்த்தீங்கன்னா பங்கு இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஓகேங்களா, சப்போஸ் நீங்கள் யாருனா ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த சட்டத்தின்படி கோர்ட்டில் கேஸ் கொடுங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அப்போ 23வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி இந்து வாரிசு சட்டம் 2005. ஸோ நெக்ஸ்ட் 24வது who among the following declares the minimum support price for the crops? ஓகேங்களா, ஸோ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ஓகேங்களா, குறைந்தபட்ச ஆதரவு விலை. ஓகேங்களா, ரொம்ப 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 முக்கியமானது. என்ன சார் குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கரும்பு வச்சுருக்கோம் இல்லை நெல் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கவர்மெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொள்முதல் பண்ணுவாங்க இல்லையா, அதிகமாக கரும்பை வந்து கொள்முதல் பண்ணுறதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு டன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த ஃபிக்ஸ் பண்ணிட்டுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கரும்பு நல்லா வந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இயற்கை சீற்றமோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுனா ஒரு பேரிடராலோ வந்து பார்த்திங்கன்னா அந்த கரும்பு பாதிக்கப்பட்டுச்சுனாலும் சரி, அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டை சொல்லியிருப்பாங்க கவர்மெண்ட். இப்போ வந்து ஒரு டன்னுக்கு இவ்வளோ அமௌண்ட்னா அந்த அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க, நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும். ஓகேங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர், விவசாயம் மற்றும் விவசாய நல அமைச்சகத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா வருது. 24வது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் when is National Girl Child Day?
தேசிய பெண் குழந்தைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரி 24 கொண்டாடுறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அமைச்சகம் கொண்டாடுறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு அமைச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. அதனுடைய அமைச்சராக இப்போ யார் இருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்த 25 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கோங்க அப்படின்னா வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதை ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.